வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா, கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆகிறாரு, 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு நல்ல விதமான விஷயங்கள் நடக்க போது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஆல்ரெடி எல்லா பதிவுகளையும் போட்டுட்ருக்குறோம். இப்போது நீங்கள் இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவுன்னு ரொம்ப அதிகமாக நம்ம இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நெகட்டிவாக சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய புண்ணியத்திற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்க போகுது. அந்த கேது பகவான் எந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு அடுத்த வருடம் மே மாதம் வரைக்கும் இருக்கிறாருன்னா அது வரைக்கும் உங்களுடைய புண்ணிய தராசாகப்பட்டது அளவுகோலாக இருந்து உங்களுக்கு உண்டான நன்மை தீமைகளை தீர்மானிக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்களை எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறாரு. அதில் சில தடைகள் இருக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா சில பேர் முயற்சி செய்யும்போது நிறைய தோல்விகள் இருந்தால் தான் அந்த தோல்விகளும் வெற்றிப்படிகளாக மாறும். அந்த மாதிரி தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு உண்டான பலன்கள் எந்த மாதிரியாக இருக்க போகுது, நீங்கள் எப்படி கண்கூடாக பார்க்க போகிறீங்க, இதெல்லாம் உண்மையாக நம்மளுக்கு நடக்க போகுது. எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம ஜோதிட ரீதியாக பலன்கள் கோச்சார நிலவரப்படி சொல்லும்போது ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்குது. இது முழுமையாக நடக்குமா, இது 100% நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாருமே கேட்குறீங்க. கண்டிப்பாக அது எந்த விதமாக உங்களுக்கு கேரண்டி கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகும்போது அந்த வருடம் முழுவதும் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும், சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்கள் பரிகாரங்கள் கூட உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் ஒரு நேரமாக இருக்கும். அதை தெளிவாக பார்க்கணுன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கன்னிராசி அன்பர்கள் நண்பர்கள் புடைசூழ தன்னுடைய வாழ்க்கையை எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாகவே அனுபவித்து கொண்டிருப்பவர்கள்னு சொன்னால் அது கன்னிராசி அன்பர்கள் தான் சொல்லணும். அந்த அளவிற்கு கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு ஆடம்பர வாழ்க்கையை விரும்புபவர்கள். தான் இப்படி தான் இருக்கணும், தன்னுடைய லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அப்படியே லக்ஸுரியாக இருக்கணும். தான் கற்ற வீடு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் வீடை போய் பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்கும், இல்லாத வசதிகளே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு லக்ஸுரியான ஒரு லைஃப் வாழ்கிறவங்கன்னு சொன்னோன்னா அந்த கன்னிராசி அன்பர்கள் தான். ஏன்னா இவர்களுடைய திறமை அளவலாதிய திறமை, அந்த திறமைக்கு இவர்கள்கிட்ட பஞ்சமே இருக்காது. தன்னுடைய நண்பர்கள் அதே மாதிரி தன்னுடைய நண்பர்களும் சேர்ந்து வெற்றி பெறணும் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள். நண்பர்கள் மீது எவ்வளோ ஒரு பாசம் பாருங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் மீது ஒரு அளவலாவிய ஒரு பாசம் வச்சிருக்கிறவங்கன்னு சொன்னான்னா அது கன்னிராசி அன்பர்களுக்கு தான் 100% புரியும். ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்களுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தன்னுடைய நண்பர்களை அப்படி வெறுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீ இவனோட சேராத, நீ இவனோட இருக்கா, உனக்கு என்ன நண்பர்கள் கூட்டம் தேவையாக இருக்குது, உனக்கு ஏன் இப்படி இருக்குது, காலேஜில் எப்படி இருக்கக்கூடாது. இவர்கள் கல்யாணமாயும் கூட தன்னுடைய நண்பர்களை விட்டு கொடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையோட பயணத்தோட கூட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த அளவிற்கு இவர்களுக்கு நண்பர்கள் பட்டாளம் அதிகமான இருக்கும். ஏன் இவர்களுக்கு அப்படி நண்பர்கள் புடைசூழ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவர்களுடைய ராசி அதிபதி புதன் சொல்றது ஒரு நண்பர்கள், அதே சமயத்தில் காதல், நிறைய ஒரு பாசம். காதல்னா ஒரு ஆண் பெண்ணுக்கு உண்டான ஒரு காதல் மாத்திரம் கிடையாது, எல்லார்கிட்டையும் ஒரு பாசமாக இருப்பாங்க. கூட பிறந்தவர்கள்கிட்ட, அம்மா அப்பா கிட்ட நிறைய பாசமாக இருப்பாங்க. தன்னுடைய பெற்ற தாய் தந்தையர்னா போகிறோம் இவர்களுக்கு அப்படியே அவங்கள பார்த்தோன்னே ஏதோ ஒரு அமிர்தத்தை பார்த்த மாதிரி ஒரு பேரானந்தம் எப்போதுமே இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 9ஆம் இடத்துல பயிற்சியாக இருக்கிறார். இந்த குருவாகப்பட்டவர் கன்னிராசி அன்பர்களுக்கு
4 குடையவர், சுகஸ்தானாதிபதி 4, இவர்களை சுகமாக வச்சுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தான் இவர்களை எப்போதுமே ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். என்ன ஒரு நல்ல ஒரு கிரகம்! இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கையும் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடியவரே அந்த குரு பகவான் தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது கெடுதல் பண்ணுவாரா? கெடுதலே பண்ண மாட்டார். அதுவும் போக உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவான், கலத்திர ஸ்தானாதிபதி. அந்த கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவானாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு அப்படியே அந்த கணவன் மனைவி, கணவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நேர்மையாக இருப்பார், ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார், விட்டா சன்னியாசமே போயிடுவார். அந்த அளவிற்கு தெய்வம் தெய்வம் தெய்வம். அதே சமயத்தில் எதற்குமே ஆசைப்பட மாட்டார். அந்த அளவிற்கு ஒரு பொறுமைசாலி, ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்களை கொண்டவர். அதே மாதிரி தான் ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, எந்நேரமும் வீட்டில் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், எந்நேரமும் ஏதாவது ஒரு விரதம், எந்த நேரம் எடுத்தாலும் இன்னைக்கு திங்கக்கிழமை இன்னைக்கு நான் சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணேன், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நான் அம்மனுக்கு வழிபாடு பண்ண போகிறேன், நாளான்னைக்கு புதன்கிழமை நான் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன், வியாழக்கிழமை நான் சாய்பாபாவுக்கு அர்ச்சனை பண்ண போகிறேன், வெள்ளிக்கிழமை நான் அம்மனுக்கு மகாலட்சுமிக்கு விரதம் இருக்க போறேன், சனிக்கிழமை ஆனா ஆஞ்சநேயருக்கு விரதம் இருக்க போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனா பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நான் வழிபாடு பண்ண போறேன். இப்படி 7 நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு விரதம், அனுஷ்டானம், தெய்வ பக்தி, வழிபாடு. ஒரு தியேட்டருக்கு வா, ஒரு குதூகலமா குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியில போகணும்னு சொன்னா அந்த மனைவியாகப்பட்டவள் வெளியில வரமாட்டா. கோயிலுக்கு வரியா? உடனே வரேன். எந்த கோயிலுக்கு? ஒரு நாள்ல 7 கோயில் காமிக்கிறீங்களா, சுத்தி காமிக்கிறீங்களா? உடனே அந்த மனைவியாகப்பட்டவள் உடனே ரெடி ஆயிடுவா. இது வேற எங்கேயாவது போகணும், குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்டமான ஒரு வெளியூர் செல்வதோ இல்ல ஒரு சுற்றுலா செல்வதோ இருந்தால் அந்த மனைவியாகப்பட்டவள் வரவே மாட்டான். அந்த அளவிற்கு அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டது ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்களையும் ஆன்மீக சிந்தனையும் உடையவராக இருப்பாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா அந்த குருவாகப்பட்டவர் இப்போ உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு போயாச்சு. அந்த பாக்கியஸ்தானத்திற்கு போகும்போது இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்க எப்படி இருக்க போறீங்க இந்த காலகட்டத்தில்? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சில பேருக்கு, நிறைய பேருக்கு இருந்திருக்காது. மேடம் நீங்கள் ஜாலியாக இருப்பேன்றீங்க, நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சா கடன்காரன், தொழிலில் நிறைய பிரச்சனை. எனக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்களே நினைச்சு பார்த்தா தெரியும். 7ஆம் வீட்டு அதாவது 7ஆம் இடத்திற்குரியவர் குரு, நேர்மையாக தொழில் செஞ்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துருச்சு. அந்த குருனால தான் உங்களுக்கு பிரச்சனையும் வரும், அதே சமயத்தில் ஆனந்தமும் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி அன்பர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த பணத்தை தேடி நான் எங்கே போகிறது, எனக்கே வேலையில் இல்லாமல் இருக்கிறேன், வேலையை விட்டு 3 மாதம் ஆச்சு, இன்னமே எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியல, அப்படியே வேலை கிடைச்சாலும் நான் எதிர்பார்க்கிற வருமானம் வராது அப்படின்னு அந்த எதிர்மறையான சிந்தனையை அடித்தளமாக ஒரு ஆணி வேறா நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய சிந்தனையை அப்படியே அறவே களை எடுத்துருங்க. என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, அந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு அந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் தயாராக போகிறீங்க, ஒரு வேலைக்கு செல்வதற்கு தயாராக போகிறீங்க. இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிற ஒரு நண்பர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மே மாதம் ஆரம்பித்த உடனே இல்லாட்டிலும் மே மாதம் முடிவுலையாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் அந்த வேலையின் மூலமாக நீங்கள் சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரம், நிறைய வருமானம் வரக்கூடிய நேரம், இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமான ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்களை அனுபவிக்கின்ற நேரம். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நானும் காசு பார்ப்பேனா, எனக்கு காசு வருமா, நான் இந்த மாதிரியா ஒரு கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கணும். ஏன்னா நிறைய பேரை நீங்கள் பார்த்துருக்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நான் கட்டுக்கட்டாக பணம் வச்சுருப்பேனா, எனக்கும் அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி இருக்கா, ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அந்த சந்தேகம்?
உங்களுடைய அந்த ராசியிலேயே கேது போகிறார். அதனால உங்களை நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்க. இனி இந்த பதிவு கேட்டதிலிருந்து உங்களுடைய மீது நம்பிக்கை வைத்து செயல்படுங்க. உங்களுக்கும் அந்த திறமை இருக்கு, உங்களுக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, உங்களுக்கும் அந்த அனுபவ அறிவு இருக்குன்னு என்னைக்கு நீங்க நம்புறீங்களோ, உங்களை நீங்களே நம்புறீங்களோ, அன்னையிலிருந்து தன்னம்பிக்கையாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க கன்னிராசி அன்பர்களே. அன்றிலிருந்து உங்களுடைய வருமானம் உயரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த கட்டுக்கட்டா பணத்தை பார்க்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஊரே பொறாமப்படுற அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களாக இப்படி இருக்கிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வேலை கூட இல்லாமல் இருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறான், அதுபோக கைத்தொழிலாக ஒரு 2 தொழில் பண்ணிட்டு இருக்கிறான், டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய அபார வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படுபவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இனிமேல் இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார், கன்னிராசி அன்பர் கால் பண்ணார். ஒரு சின்ன வயது அன்பர் தான், ஒரு 26 வயசு இருக்கும். அவர் என்ன பண்ணார், மேடம் நான் இந்த மாதிரியாக ஒரு தொழில் செய்ய போகிறேன், எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புங்க, நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் கன்னிராசி அன்பரும் கூட. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தொழில் செய்கிறாரு 26 வயசில். அந்த 26 வயசுக்கு உண்டான ஒரு தொழில் செய்யக்கூடிய அனுபவ அறிவு அவர்கிட்ட இருக்குது. எவ்வளோ தொழில் செஞ்சாருன்னா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அவர் சாதாரணமாக சொல்கிறாரு, நான் ஒரு 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட் செய்ய போகிறேன், இது எனக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க போகுதுங்க. உங்களுக்கு குரு பயிற்சி நல்லாவே இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்துக்கு போக போகிறாரு. அவருடைய ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி ரீதியாகவும் எல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்குது. அப்படி சாதகமாக இருக்குது? இப்போ அவருடைய தன்னம்பிக்கையை முயற்சி செய்து அவர் பயணிக்க போகிறார். பயணிக்கும் போது எல்லாமே அவருக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாகவே தான் இருக்க போகுது. அந்த அளவிற்கு அந்த கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே ஒரு திறமைசாலிகளாக இருப்பாங்க. உங்களுக்கு என்னங்க, மற்றவர்கள் தான் கோடியில புரணுமா? நீங்களும் கோடியில புரளக்கூடிய அன்பர்கள் தான். உங்களுக்கும் கட்டுக்கட்டாக இந்த காலகட்டத்தில் பணம் அதிகமாக வரக்கூடிய நேரம். கடன்லாம் உங்களுக்கு ஒரு தூசு மாதிரி. அந்த கடனை பற்றியே நீங்கள் பேச வேண்டாம். இனிமே அந்த கடனை பிரச்சனையை பற்றியே நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம். அதுவே தன்னாப்புல அடைஞ்சு போக போகுது. இனிமேல் நீங்கள் அதுக்காக ஓடி நான் எப்படி சம்பாதிக்க போறேன்னா அந்த இதெல்லாம் யோஜனையே வேண்டாம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணியம், அதாவது நீங்க இதுவரைக்கும் செய்த அந்த தானங்கள் தர்மங்கள், நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. எதை எடுத்தாலும் சரி, ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, அந்த 100 ரூபாயில ஒரு 10 ரூபாய் தர்மமா கொடுப்பீங்க. அந்த அளவிற்கு ஒரு பெருமிதம் மிக்க ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் செய்த அந்த தர்மமும் நீங்கள் செய்த அந்த புண்ணியமும் உங்களுக்கு தலை காக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், அதுவும் குரு மூலமாக எந்த குருவோடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ கண்டிப்பாக அந்த குருவோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நான் முதல்ல சொன்னாப்புல இந்த பதிவோட ஆரம்பத்துல சொன்னேன், அந்த கேது இருக்கும்போது உங்களுடைய புண்ணியத்தின் அளவுகோலை திறந்துதான் உங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பதிவோட நிறைவுல நீங்கள் செய்த புண்ணியமாகப்பட்டது குருவின் மூலமாக, பாக்யஸ்தானத்தின் மூலமாக ஒரு கோடி கோடியாக பணத்தை சம்பாதிக்கும் ஒரு நபராக தான் நீங்க கன்னிராசி அன்பர்கள் இருக்க போறீங்க. உங்களுடைய குடும்பமாகப்பட்டது மிக உயர்ந்த வளர்ச்சியை, நீங்க நினைக்கிற மாதிரி வீடு வாங்க போறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு காத்திரம், அதாவது திருமண உறவு ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் அந்த திருமணத்துல மிகுந்த தடைகள் தாமதங்களை சந்திச்சிட்டு இருந்த ஏன்னா அஷ்டமத்துல குரு இருந்ததுனால அந்த திருமணத்துல நிறைய தடைகள் இருந்திருக்கும். அவமானங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க, இல்லைன்னே கிடையாது. நிறைய வருமானம் வருது, நிறைய தொழில் செய்கிறீங்க, நல்லாவே செட்டில் ஆயிருக்கிறீங்க. ஆனாலும் அந்த திருமணம் மூலமாக நீங்க நிறைய அவமானங்களை சந்திச்சது தான் மிச்சம் கன்னிராசி அன்பர்களே. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பாக்யஸ்தானத்துல போகக்கூடிய அந்த குருவாகப்பட்டது உங்களுடைய
நீங்கள் என்னைக்கோ இந்த ஒரு பொண்ணுக்காகவோ இந்த ஒரு பையனிற்காகவோ இந்த திருமணத்திற்காக தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் தவம் செய்த மாதிரி அந்த ஒரு திருமண உறவு ஏற்பட போகுது. இவ்வளோ ஒரு பெரிய தவம் செய்திருந்தால்தான் உங்களுக்கு இந்த ஒரு திருமண உறவு ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களே. அதனால நீங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தைரியமாக அடியெடுத்து வைங்க. நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. நீங்கள் விண்ணை தொடும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா விண்ணை தொடும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கும் நபர்களாக தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் வானத்தில் நட்சத்திரங்களாக ஜொலிக்கக்கூடிய ஒரு கன்னிராசி அன்பர்களாக தான் இருக்க போறீங்க. அதுல எந்த விதமான சிறு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்களுடைய சந்திரன் மீது கேது இருக்கிறதுனால ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டே இருப்பீங்க. அந்த குழப்பத்தை எல்லாத்தையுமே விட்டொழிங்க. அந்த குழப்பம் இல்லாம தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீங்க சென்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு வானத்தில் ஒரு ஜொலிக்கின்ற ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்றோம். இந்த அமைப்புகள் எல்லாமே எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.